முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, உன்னால் உன்னுடைய துணை இன்று மனம் நொந்து அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே. ஏன் அவர் அழ வேண்டும் என்ற உனக்கு எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இதை முழுமையாக கேள் தங்கமே, உனக்கே நன்றாகவே புரியும். உன் கவலையை விடு, கண்ணீரை துடை. உன்னை நேசிக்க நான் இருக்கின்றேன். உனக்கு ஆறுதல் கூற நான் இருக்கின்றேன் தங்கமே. நீ அழைத்தால் நொடி பொழுதில் நான் வருவேன். உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பையும் சந்தோஷத்தையும் நான் உனக்கு பரிசாக அளிப்பேன். உனக்கு நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கின்றது. ஆனால் உன்னுடைய துணைக்கு யாருமே இல்லையே என்ற ஏக்கத்தில் அவர் இப்பொழுது அழுது கொண்டே இருக்கின்றார். நீயும் அவரும் சற்று மனக்கசப்போடு தான் பிரிந்து வந்து விட்டீர்கள். இருந்தாலும் உன்னுடைய துணை உன்னையே நினைத்து கொண்டு சாப்பிடாமலும் உறங்காமலும் எங்கே சென்றாலும் உன்னை பற்றிய ஞாபகங்கள் அவருக்குள்ளே வந்து கொண்டே இருப்பதால் அவர் இன்று மனம் நொந்து அழுது கொண்டே இருக்கின்றார் தங்கமே. அவர் மனதில் இருப்பதை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் கூட தவித்து கொண்டு இருக்கின்றார். ஏன் இந்த நிலைமை உனக்கும் உன் துணைக்கும் வர வேண்டும்? இதுதான் கர்மா. கர்மாவின் விதிப்படி அனைத்தும் நடக்க வேண்டிய நேரத்தில் நடந்துதான் தீரும் தங்கமே. ஆனால் கவலைப்படாதே, அந்த கர்மாவையே அழிக்கும் சக்தி உன் அப்பாவிற்கு உள்ளது. இந்த விதியை நிச்சயம் நான் உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றி எழுதுவேன். நீயும் உன்னுடைய துணையும் ஒன்று சேரவே இந்த விதி எப்படியாவது நான் மீட்டு உங்கள் இருவர் கையிலும் நான் ஒப்படைப்பேன். என் பிள்ளையே, உன் மீது நான் சற்று கோபமாகவே உள்ளேன். எத்தனை முறை எத்தனை வழிகளில் நான் உனக்கு ஆறுதல் கூறினாலும் போதும் அப்பா, இந்த வாழ்க்கை என்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பிக்கின்றாய். எதிர்மறைகளை வேல் மாறலை படி, என் வேலை பிடி தங்கமே. நடக்கும் அனைத்துமே உன்னுடைய எண்ணப்படி. வானவில் தோன்றும் போது வானம் அழகாகின்றது. நம்பிக்கை தோன்றும் போது வாழ்க்கை அழகாகின்றது. ஒவ்வொரு மனிதனின் கையிலும் அழகான வாழ்க்கை இருக்கின்றது. அதை வளப்படுத்தும் நம்பிக்கை எனும் வானவில்தான் தோன்ற மறுக்கின்றது. உன்னுடைய அருளால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை வானவில்லை போல ஜொலிக்கத்தான் போகின்றது. யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.